இப்போலாம் ரூல்ஸ் நிறையா ஆயிடுச்சு. மேஜர் ஆகாதனால தான் உள்ளே அவங்கள இன்னும் 2 மாதம் தான் கம்ப்யூட்டர் ஆகிறதுக்கு, அதனால் விட மாட்டேன்ட்டாங்க. பாருங்க மிஸ், கோட்டைக்குள்ளே வந்துட்டோம். பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், கோட்டைக்குள்ளே இருக்கிறோம், செஞ்சு கோட்டைக்குள்ளே இருக்கிறோம். இது எதுக்குடா அந்த ஜன்னல் டா, இது எதுக்குடா? அதெல்லாம் பார்க்குறது, உழவு பார்க்குறது, யார் வராங்க போகிறாங்கன்னு தான். உண்மையில அட்டனன்ஸ் போகிறதா? உள்ள என்ட்ரிக்கு அட்டனன்ஸ் போடுற இடம் அதெல்லாம் எது அது தெரிலடா. மேலே திறந்தே இல்லையா? அப்படி தான் தெரியுது சுற்றி இருக்கிறத பார்த்தா. இல்லை தண்டனை கொடுக்குறது ஏதாவது இதுதான் தெரியலையா, என்னென்னு தெரியல. இது இல்லை, போர்டு கீழே இருந்தால் எழுதி போட்டிருப்பாங்க, போர்டு கீழே எதுவுமே இல்லை. அழகாக இருக்குது பாரு அந்த கோட்டை பார்த்தாக்கி, எவ்வளோ அழகாக சதுரமாக அப்படியே கட்டிக்கிறேன்னு பார்த்தியா. என்னாச்சு? இந்த நல்லா இருக்கு. தனித்தனியாக ரூமாக இருந்திருக்க மாட்டேதுரா. தனித்தனியாக ரூமாக இருந்திருக்க மாட்டேது. ஓ ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள், இப்போ தான் கோட்டைக்குள்ளே வந்துட்டோம். இதான் ராஜா கோட்டையானது. வாட்ச்மேன் உள்ள இருக்கிறாங்க, போலீஸ்காரங்க நல்லா பாதுகாப்புக்கு இருக்கிறாங்க. பரவாயில்ல, இவர் உள்ள அடிச்சிருக்கிறாங்க. படிக்குளம் மற்றும் கல்யாண மகள். ஓ ஸ்கூலு மண்டபம் எல்லாமே தான் வருது. ஸ்கூலு மண்டபம் உள்ள அலோடு இல்லை. இது என்னன்னு தெரியலையா? அதெல்லாம் என்னன்னு தெரியலடா. பார்த்தா பிறகு ஜெயில் மாதிரியே இருக்குதுடா. அப்படித்தான் தெரியுது. ஜெயில் மாதிரியே தானே இருக்குது. இப்போ எப்படி ஜெயிலுக்குமோ அதே மாதிரியே இருக்குதுடா. கிட்டதான் போகுமா வர்றது. இப்போ எப்படி ஜெயிலுக்குதோ அதே மாதிரியே இருக்குது. இதோட அமைக்கலாம், எவ்வளோ பேருக்கெல்லாம் அமைக்கலாம். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள், ஏதோ ஜெயில் மாதிரியே தெரியுது. ஆனால் ஜெயிலில் என்னன்னு தெரியல, அப்படியே தான் இருக்குது. எவ்வளோ அழகாக இருக்குது பாரு. ஒன்றும் இல்லை, எம்டியாக இருக்குது. இதை போய் பார்க்கலாவா? கீழே ஏதோ கொலை கணக்குதான்னு பார்க்கலாவா? கிணறு பாரு. தண்ணி இப்போலாம் மேலே தான் இருக்கும். மேலே தான் நல்லா சதுரமாக இருக்கு கிணறு. லவ் ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள், ஜெயிலு அப்படின்னு தான் நினைக்கிறேன். இது பாரு மேடை ஆட்டங்குதுடா. மேலே ஒன்றுமே இல்லை, மேடை. கச்சேரி நடத்தினா மேடை ஆட்டங்குதுடா. ஆமாண்டா, சரியாக போச்சுடா. அது மேடை, ராஜா உட்கார இட மாட்டேங்குது. தெரியுதா ஃப்ரெண்ட்ஸு பாருங்கள், இது மேடை மாதிரி இருக்குது. அப்படியே படிக்கடியே கீழே வருது. இங்கே ராஜா உட்கார மாதிரியே இருக்குது. அதுதான் தெரியல. ஒரு வழி இருக்குது. அந்த வழி தான் அப்படியே வரணும். ஆமாம், அதில் வரும். இதில் போனால் இதுக்குள்ளே போகும். அதுக்குள்ளே அண்ணா எல்லாமே இப்படி தான்டா, மேடை மாதிரி தான்டா இது என்னண்டா. ஆமாம், மலைக்கு மேலே போகணும், அந்த வழி தான் போகும். பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், மலைக்கு மேலே போகணும். அவ்வளோதான், 4 மரத்து மேலே போகணும். அப்படியே மேலே போகிறோம். ஒரு வழி போகுது, இதுக்குள்ளே போகணும், ஒரு வழி போகுது.
ரவுண்டு பரவாயில்ல. மேஜர் ஆகாத பிள்ளைங்கள உள்ளே விடுறதில்ல. நல்லா ஒரு வகையில் நல்லது. அவங்களாம் உள்ளே விட்டால் அப்படி தான் ஆகும். கம்முன்னு அதுறான பசங்களும் பிள்ளைங்களும் பரவாயில்ல. 2 மாதம் மேஜர் ஆகணும்னு சொல்லி அனுப்பிச்சி விட மாட்டேங்கிறாங்க ஃப்ரெண்ட்ஸ். 2 மாதம் வந்து கம்மியாக இருக்குது தான் மேஜர் வயசுக்கு உள்ளே விட மாட்டேன்ட்டாங்க. வேலை போய் அங்கே போய் பார்க்கலாம். அது ஓடே போச்சுடா. அங்கே பாரு 4 தாய் ஓடிட்டு இருக்குது பாரு. இது மண்டபம் மாட்டேங்குது. இது மண்டபம் மாட்டேங்குதுடா. அவங்க என்ன சொன்னால் அதுதான் நடக்கும். என்னது தெப்ப குளமா? குளமா மண்டபமாடா? குள மாட்டேங்குதுடா. ஐயோ பையா, எத்தனை குளம்டா கிட்டே? ஒரு ராஜாங்கத்துக்கு எத்தனை குளம்டா? அதுதான் குளத்துக்கு போகிற தடம். அதுதான் ஒரு ராஜாங்கத்துக்கு எத்தனை குளமாப்பா? பாரு அங்கே ஒரு தடம் இருக்குது. அதா இறங்குறதுக்கு அதில் ஒன்று இருக்குது. அதுவும் நடந்தான் பாருங்க ஃப்ரெண்ட்ஸ். வெளியில் ஒரு குளம், இங்கே ஒரு குளம், அது அங்கே ஒரு குளம் பார்த்தோம். 3 குளம் இது வரைக்கும். அதுக்குள்ளே தெரியல, போய் பார்த்தா தானே தெரியும். அது என்னென்னு தெரியல, அவ்வளோ பெருசுக்குது. மேலே ஏறி மட்டும் தானே பார்க்க முடிய மாட்டேங்குது அதுக்குள்ளே. எனக்கு ஒரே ஓட்டமாக ஓடி போயிட்டாங்களே பாருங்க ஃப்ரெண்ட்ஸ். இதெல்லாம் அரச மரமாக போர்டு எழுதி வச்சுக்கிறாங்க. ஆலமரம், அரச மரம், ஆலமரம். எங்களுக்கு தெரியல ஃப்ரெண்ட்ஸ். கேட்டு திறந்து தாண்டா இருக்குது. வா வாங்க. கீர்த்தி தூக்கிட்டு வாங்க. சுற்றி பார்க்குறேங்கண்ணா. கிழக்கு மேற்கு நோக்கி காணப்படும் நீண்ட ஃப்ரெண்ட்ஸ். நீங்களே படிச்சுவாங்க. நாங்கள் படிப்பு தகராறு. ஆமாம், படிப்பு உங்களுக்கு சொண்டை. பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், படிச்சிட்டீங்களா? அவ்வளோதான், அப்படியே உள்ள போகலாம். ஒன்றுமே இல்லைடா, எம்டியாக இருக்கு. எதுக்குன்னு தெரியலையா? ஒன்றுமே இல்லை உண்டா. இப்போதைக்கு புறா மட்டும் தான் கொண்டு வச்சுக்குது. புறா மட்டும் தான் கொண்டு வச்சுக்குது. வேறு ஒன்றுமே இல்லை, நல்லா எம்டியாக தான் இருக்குது. எதுக்குன்னு தெரியல. இது எக்கோ அடிக்குதுடா. ஒன்றும் இல்லை, எம்டியாக தான் இருக்கு. அது மாதிரி தண்ணி, அதெல்லாம் தெப்ப குளம். அதுலேயும் தண்ணிக்குது. உள்ளே போனால் எக்கோ மட்டும் தான் அடிக்குது. ஆனால் பட்டை கிளப்புது. ஹைட்டு அவ்வளோ ஹைட்டுமா ஃபுல்றா. வெறும் புறா மட்டும் தான்டா இருக்குது. தனியாக இருக்குது. அது தனியாக என்ன பண்ணுது? அது புறாவா பெறாவா? புறா. புறாவை தான் புறா. சந்துக்குள்ளே போய் அங்கே ஒன்று அதான் நிறையா இருக்குறா. கூண்டு வச்சுக்குதுங்க. இது கோயில் மாதிரி ஆட்டுக்குதுரா. சும்மா கோயில் சிலையை வச்சு தான். சிலைலாம் வச்சுருக்கேன் என்னன்னு தெரியல. சிலை இந்த மாதிரி அடையாளமே இல்லையே. சிலை இருந்துருக்குதுராதா பாருங்க. ஒரே ஒரு சிலை இந்த இடம். ஒரே ஒரு சிலை இருந்துருக்கு. ஒரே ஒரு சிலை. மீதி சிலையே இல்லை. எல்லாமே மீதி சிலைலாம் அலைஞ்சு போச்சு. ஆனால் மழை பெஞ்சு கரைஞ்சிருச்சு. செங்கல் பற்றி அப்போ ஒரு சின்ன சின்ன இருக்குன்னு ஐயா உண்மையிலும் ஒரு சைஸ் தான் ஆகுது செங்கல். ஏடா செங்கல் பற்றி எத்தத்தில் இருக்குதுண்ணா. ரொம்ப சின்ன சின்னதாக இருக்குதுடா. சரி, இவங்களுக்கு எங்கடா போய் பிடிக்கும்? இந்த செங்கல்லாம் எப்படி தூக்கி வச்சானு தாண்டா தெரில. இந்த செங்கல்லாம் எப்படி தூக்கி வச்சானு தாண்டா தெரில. சரி, இப்போ இவனுலாம் எங்கடா போயிட்டானுங்க? தாய் ஓடிட்டே இருந்தானுங்க. தாய் ஓடிட்டே தானே அந்த இதுக்குள்ளே இருக்கிறான்னு நினைக்கிறேன். தாய் ஓடிட்டே இருந்தானுங்க. எங்கே போய் செருப்பு எங்கே போட்டா?
நட செருப்பில் நடவு நல்லது. எங்கடா போயிட்டாங்க 4 பேருக்கு சவுண்டு காணடா. அதான் அப்படியே அங்கே போகிறானுங்க. அங்கே பாரு மேலே ஏட்டிக்கிறானுங்க பாரு. அங்கேருந்து கை காமிக்கிறானுங்க பாராடே. இதில் வேறு இதை முடிச்சுட்டு வேறு திருவண்ணாமலை வர போகிறீங்களாடா? வாங்க போயிருங்க வாங்க வாங்கடா வாங்க. இதெல்லாம் சுற்றி போயின்னு பார்த்தா ஏகப்பட்ட இடம் இருக்குது. வேறு நம்மளால தான்டா பார்க்க முடியாது அவ்வளோ இடத்தையா. ரோட்டுக்கு அந்தாண்டே இருக்குதுடா. அது ரோட்டுக்கு அந்தாண்டு தான் இருக்குது இதே ரோட்டு வரமா கேட்டு பாதுகாப்புலேயே நல்லா நாரி இருக்கும். நேரில் நேரம் அடிச்சிருப்பாங்க. நம்மளால என்னென்ன பண்ணுமோ அனைத்தும் பண்ணியிருப்பாங்க. அங்கே பாரு பாறையில் உட்காந்துக்கிறானு பாரு. நாவல் நாவல் மட்டும் தானே அது. நாவல் தான். டிக்கெட்டா 25 ரூபா பையா. கிளியரன்ஸ் வரல. 25 ரூபா பையா. இப்படி வலிக்குதுங்க. இப்படி ஜாயின் ஆகும் போல. ஆமாண்டா படிக்கட்டுக்கு தானடா. ஜாயின் ஆகுது. அதான் இதில் தான் நான் போகணும் நடந்தேன்.